அவங்க வந்து காலனி தூக்கி வீசுறதும் இவர் வந்து எகிரி அடிக்கிறதுக்கு போகிறோம். அது எங்கே நடக்குதுன்னா டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி நடக்கிறது தான் வந்து ஒரு துயரமான செய்தி. காவல்துறைக்கும் பார்த்தீங்கன்னா பல கேள்விகள். காவல்துறை நீங்கள் என்ன பாதுகாப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க? அப்போது டிஜிபி வந்து அலுவலகத்துக்கு முன்னாடியே இது நடக்குதுன்னா இது வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிக்கத்தகுந்தது, கண்டனத்துக்குரியது. குறிப்பிட்ட சில வார்த்தைகள்லாம் சொல்லணும். பறையன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவனை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சில வார்த்தைகள் விட்டுருக்காரு. பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. தலைமையை வந்து யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை வந்து சகிப்புத்தன்மையோடு அணுகிறதுன்னு இருக்குல்ல, அந்த அணுகுமுறை வந்து வீசி கலையுது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் தலைமை கிட்டே வரும்போது தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறது பண்ணலாம் சார், யாரும் பண்ணலாம். ஆனால் இந்த ஒருமையில் பேசுறது, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓமைப்படுத்தி பேசுறது இல்லையா, கேலி கிண்டல் சொல்லிட்டு பேசுறது, இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து பேசுறது உண்மை தானே ஏர்போர்ட் மூர்த்தி? ஒரு சில நேரம் இவர் வந்து தொத்திக்கிட்டே ஓடுறாரு, அவங்க ஓடுறாங்க. இவருக்கு வந்து அடிக்கிறதுக்கு எங்கிறாரு, அவங்க திருப்பி செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. முழு காட்சியும் நமக்கு வரல. சட்டம் எப்போ கிழிஞ்சதுன்றது கூட தெரியல. ஆனால் சட்டம் கிழிஞ்சிருக்கு. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஜெயகுமாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொண்டர் மூலியமா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் தாக்கப்பட்டதை விட ரெண்டு தரப்பும் கை கலப்பு நடந்திருக்கு. நான் நேர்மையாக அந்த பார்த்த காட்சியை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ரெண்டு தரப்புக்கும் கை கலப்பு நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து காலனி தூக்கி வீசுறதும் இவர் வந்து எகிரி அடிக்கிறதுக்கு போகிறோம். ரெண்டு தரப்பு. இப்போது ஒருத்தர் வந்து தாக்கப்படுறாருன்னா அவர் காரில் போயிட்டுருக்கிறாரு, அவர் வந்து கல்வீசி தாக்கினாங்க, இல்லை நடந்து போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் வந்து அவர் வந்து அடித்து கீழே தாக்கினா, அதுதான் பரவாயில்ல. ரெண்டு தரப்புக்கும் சண்டை நடக்கிறது நம்ம காட்சி தெரியுது. ரெண்டு தரப்பையும் அது எங்கே நடக்குதுன்னா டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி நடக்கிறது தான் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு துயரமான செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நடக்கக்கூடாத இடம். ஏன்னா சப்போஸ் வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருந்தா, வெறும் தாக்கப்பட்டதுன்றது வேறு சார். ரெண்டு தரப்பு கை கலப்பு வந்து அப்போது வேறு ஏதாவது ஒன்று அங்கே நடந்துச்சு வச்சுங்களேன். சப்போஸ் வந்து ஒரு அசம்பாவிதம், ஒரு வெட்டு குத்து நடந்துச்சா என்ன நடக்கும்? அது எவ்வளோ பெரிய அசிங்கமாயிருக்கும். அப்போ இரவு முழுக்க வந்து காவல் காக்கிற அந்த காவல்துறை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பவத்தினால என்ன ஆகும்னா ஒரு அவங்க பேரும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஒரு காவல்துறை இடத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படிங்கிற போது அதை ரெண்டு கைகலப்பான ரெண்டு பேருக்குமே தெரியும் இதுக்கு ஒரு காவல்துறைக்கான இடங்கிற. கண்டிப்பாக அது இல்லை, யார் செய்தாலும் தப்பு தான் சார். என்ன சார் பாரபட்சம் இருக்கு? ரெண்டு தரப்புமே வந்து ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான அடிச்சுக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது வந்து காவல்துறைக்கும் பார்த்தீங்கன்னா பல கேள்விகள். காவல்துறை நீங்கள் என்ன பாதுகாப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க? உங்கள் டிபார்ட்மெண்ட், உங்கள் துறை தலைவர் முன்னாடி வேறு கமிஷன் ஆஃபீஸர் போனாலும் தப்பு தான். ஏன் போலீஸ் நிலையத்துக்கு முன்னாடி நடந்தாலும் கூட தப்பு தான். அப்போது டிஜிபி வந்து அலுவலகத்துக்கு முன்னாடியே இது நடக்குதுன்னா இது வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிக்கத்தகுந்தது, கண்டனத்துக்குரியது. ஓகே சார். திருமாவளவன் அவர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது திருமாவளவனுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி பக்குவம் இருக்குது சார். அது சில நேரங்களில் வந்து லெஃப்ட் ஆகிடும். சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, சில நேரத்தில் ஸ்லிப் ஆகி சில வார்த்தைகள்லாம் விடுவார். அது வெரி ரீசெண்டாக தான் அந்த மாதிரி நடக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். குறிப்பிட்ட சில வார்த்தைகள்லாம் சொல்லணும். பறையன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவனை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சில வார்த்தைகள் விட்டுருக்கிறாரு. பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து நீங்கள் வந்து தாக்குங்க, அவர் டிஜிபி ஆஃபீஸர் வராரு, அங்கே போய் நீங்கள் தாக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் ஆள் செட் பண்ணிலாம் அனுப்பிட்டு அவர் ரொம்ப பக்குவப்பட்டால் அப்படிலாம் திருமாவளவனுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி பக்குவம் இருக்குது. அவர் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. இது ஒரு தலைவரை வந்து தரம் தாழ்ந்து விமர்சிக்கும் போது ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்து ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் கூட, ஆனால் அவர் சில வார்த்தை சில லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், யார் ஏர்போர்ட் மூர்த்தி பேச லாங்குவேஜ், அதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தைகளாக இருக்கும். நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறது பண்ணலாம் சார், யாரும் பண்ணலாம். ஆனால் இந்த ஒருமையில் பேசுறது, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓமைப்படுத்தி பேசுறது இல்லையா, கேலி கிண்டல் சொல்லிட்டு பேசுறது, இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து பேசுறது உண்மை தானே ஏர்போர்ட் மூர்த்தி? அதை தாண்டி போய் எனக்கு கூட நல்ல நண்பர் தான் சார், நான் கூட பார்த்துருவேன்.
ஆனால் அரசியல் ரீதியாக விமர்சனத்தை நான் வந்து வரவேற்கிறேன். நீங்கள் வந்து அது விசிகா தலைமை வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் சரியானது கூட. ஏன்னா இவ்வளோ ஷெட்யூல் கம்யூனிட்டிக்காக இவ்வளோ தொகையை ஒதுக்குறாங்க, ஆனால் அந்த தொகையை பயன்படுத்தலை, அதெல்லாம் அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான ஒரு தர்க்கத்துக்கு சரியானது. ஆனால் அந்த தர்க்கம் எப்படி பண்ணுறோன்றது தான் முக்கியம். அந்த தர்க்கத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை இல்லை ஓமை வந்து ஒப்பிடும்போது, உதாரணத்துக்கு சொல்லும் போது ஓமை ஒப்பிடும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அது நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அது வந்து கேட்கக்கூடிய தொண்டர்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், சில தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிற இன்றைக்கும் இருக்கிறாங்க. அது மதிமுக இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், எல்லா கட்சிகளும், நாம் தமிழராக இருக்கட்டும், தலைவருக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்கும். இதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கில் கூட பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்காக உயிரை கொடுப்பேன்னு கூட சில பேர் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க நேசிக்கக்கூடிய தலைவர். அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசும்போது அந்த செகண்ட் யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அப்படி நடந்துடும் சில நேரங்களில். இப்போ இந்த தாக்குதல் நல்ல வேலை தாக்குதலோட போயிடுச்சு, கை கலப்போட போயிடுச்சு. இதே வந்து வேறு ஏதாவது மோசமான ஒரு திட்டத்தோடு வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன நடக்கும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த தரப்பில் ஒரு தனிநபர் சாடல் அதை தாண்டி வந்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கணும். ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறீங்கன்னா அப்படி இருக்கணும். அதே சமயத்தில் எல்லாரையுமே வந்து நம்ம வந்து ஆயுதம் கொண்டு தாக்கிடலாம், இல்லை கையெல்லாம் செருப்பாத்துக்கு அடிச்சிடலாம், அடிக்கணுன்ற அந்த கட்டத்துக்கு யாரும் வரக்கூடாது. ஆனால் இது வந்து சில நேரங்களில் தொண்டர்களுடைய அந்த ஆர்வக்கோளாறில் சிலது நடக்கும். இப்போது நீங்களே சொல்லுங்கள், டிவிக்கே மாநாடு நடக்குது, அங்கே முக்தார் போய் என்ன செய்றாரு, தண்ணி வரல அது வரலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய் கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு மாற்று கருத்து உள்ள ஒரு கட்சிக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற போர்வையில் போயிட்டு குழாவில் தண்ணி வர குழாவை வந்து நீ மூடிட்டு தண்ணி வரலன்னு சொன்னால் அப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த கோபம் வரதான செய்யும். அன்றைக்கி வந்து 2 அப்போ அப்பிட்டாங்க, அது வந்து வெளியில் தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படி தான் சொல்கிறாங்க. பொதுவாக வந்து முக்தார் தாக்கப்பட்டாருன்றது தான் தகவல். எதுக்கு இந்த சூழ்நிலை? நாமளே வந்து ஒரு மோதல் வந்து தாக்குதல் நடக்கக்கூடிய அளவுக்கு நம்மளும் நடந்துக்கூடாதுன்றது தான் என்னோட பார்வை. பட் இந்த காணொலி நான் பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் இவர் வந்து துரத்திக்கிட்டே ஓடுறாரு, அவங்க ஓடுறாங்க, அதே நம்ம பார்த்தோம். இவருக்கு வந்து அடிக்கிறதுக்கு எக்கிறாரு, அவங்க திருப்பி செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இதில் எந்த இடத்துல வந்து நம்ம முழு காட்சியும் நமக்கு வரல, ஒரு சட்டம் எப்போ கிழிஞ்சுதுன்றது கூட தெரியல. ஆனால் சட்டம் கிழிஞ்சிருந்து அதுக்கப்புறம் பேசுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வன்முறையை வந்து ஒரு கருத்தை வந்து கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளணும் சார், வன்முறையில் போகக்கூடாது. அதே சமயத்தில் வன்முறைனா கையில் அடித்தாதான் வன்முறை கிடையாது, நீங்கள் வார்த்தைகளால் அடித்தால் கூட அது வன்முறை தான். ஒரு மோசமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக்கின்னு வச்சுங்களேன், அதுவும் கூட ஒரு வகையான வன்முறை தானே. அது கடந்த காலத்தில் அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் நடந்திருக்கு. இப்போ திருமாவளவன் சொன்ன வார்த்தைக்கு என்னன்னு கேட்டால், பறையன்னு சொல்லிட்டு வருவான், அவன் செருப்பால் அடிங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தையும் வன்முறை தான். இவர் வந்து பல முறை வந்து ஓமையோடு ஒப்பிட்டு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மோசமான சில வார்த்தைகள், உதாரணங்கள், ஓமைகள் இதெல்லாம் பண்ணும்போது திருமாவளவன் நேரடியாக தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுற அந்த வார்த்தை, அதுவும் கூட ஒரு வகையான வன்முறை தான். வார்த்தைகளால் நீங்கள் வந்து வன்முறை பண்ணலாம், கைகளால் வன்முறை பண்ணலாம், ஆயுதம் கொண்டு வன்முறை பண்ணலாம். ஸோ வன்முறை தான். அது அவர் வாயில் தானே பேசினார், பதில் உங்களுக்கு தெரிஞ்சது வாயில் பேசுனீங்க, அவனுக்கு தெரிஞ்சது அவன் செய்வான். இல்லை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கட்சிகளும் எதிர்மறை விமர்சனங்கள் எல்லா கட்சியில் உள்ளவங்களும் வைக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்குறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவை பேசாததில்லை, ஏன் இன்னைக்கு விஜயை பேசாததில்லை. ஆனால் அவங்க கூட இன்னைக்கு வந்து கைகலப்புக்கு போகலையே, அந்த அளவுக்கு போகல. அதுதான் இது வந்து வழிகாட்டுதல்னு ஒன்று இருக்குது சார். தலைமை வந்து இப்போ இந்த ஊக்கம் எங்கே வந்திருக்கோம், திரும்பவே மேடையில் சொல்கிறாரு, பறையன்னு சொல்லிட்டு வருவான், அவனை வந்து செருப்பால் அடிங்கன்ற ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் தலைமைக்கிட்டே வரும்போது தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. தமிழரை மணிவன் ஒரு தடவை சொன்னார், நீங்கள் எந்த கட்சியை கூட சொல்லுங்கள், நான் பேசுகிறேன், தலைவரை பற்றி பேசுகிறேன், ஆனால் திருமாவளவன் பற்றி நான் பேச மாட்டேன். காரணம் கேட்டால் அவங்க கட்சிகளுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, மோசமான விமர்சிப்பாங்க, ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, ஆபாசமாக பேசுவாங்க அப்படியே ஒரு தடவை சொல்லியிருக்கிறார். ஒரு நேர்காணலில் நேரடியாக வேண்டாங்க அந்த கட்சியை பற்றி நான் பேசலைன்னே சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையும் கூட தான். அந்த பக்குவப்பட்ட வந்து நபர்களாக வந்து மாறல. தலைமை மீது அபரிதமான பாசம் வச்சுருக்கிறது வேறு சார், நேசிக்கிறது வேறு. அதே சமயத்தில் தலைமையை வந்து யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை வந்து சகிப்புத்தன்மையோடு அணுகிறதுன்னு இருக்குல்ல, அந்த அணுகுமுறை வந்து விசிகால இல்லை. விசிகால மட்டுமே இல்லை, பல கட்சிகள் அந்த இது கிடையாது. பல கட்சிகள் இல்லைன்னு சொல்லும் போதும் எந்த கட்சியும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள இப்போ சமீபத்தில் வரலையே. அதுதான் இது வந்து எனக்கே கூட ஷாக்காக இருந்தது. என்னென்னா நடந்த இடம், முதல்ல எனக்கு அதுதான் நடந்த இடம்.
ரெண்டாவது இவர் எப்பவுமே ஒரு 2 பேர் கூட வச்சிருப்பார். யார்? ஏர்போர்ட் மூர்த்தி எப்பவுமே 2 ஒரு டிரைவரோடு சேர்ந்து ஒருத்தர் அடிஷ்னலாக ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அது எப்படி அங்கே இல்லாமல் போனாங்கன்றது தெரியல. டிஜிபி அலுவலகத்தாண்ட போய் தாக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி அவ்வளோ தைரியம் வந்தது, அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வேறு எங்கேயாவது நடந்தால் பரவாயில்ல. ஸோ அதனால் பொதுவாக வந்து என்னுடைய பார்வை கேட்டால் 2 தரப்புலையும் நான் அந்த காட்சியை பலமுறை போட்டு பார்க்குறேன். 2 தரப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா யாரும் இன்னசென்ட்டாலாம் இல்லை. அந்த சைட்லேருந்து 2 பேர் 3 பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவர் ஒருத்தர் சமாளிக்கிறாருன்றதே நம்ம பார்க்குறோம், அவங்கள துரத்ததே நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து 2 தரப்புலையும் கை கலப்புன்னு தான் நான் சொல்லணும் தவிர தாக்கப்பட்டார்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் துரத்துறாரு, அவங்க ஓடுறாங்க, நம்ம பார்த்தோமா இல்லையா? ஸோ அதனால் இது வந்து எனக்கு நம்பிக்கை. இப்போ உண்மையிலேயே வந்து நேருக்கு நேர் அடித்து சண்டை போடணும்னு வந்துட்டாங்க, நான் ஓட மாட்டாங்க சார். அது நான் சொல்கிறேன், ஹியூமன் சைக்காலஜி நான் சொல்கிறேன். இப்போ திட்டமிட்டு உங்களை அடிக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க, எதை பற்றியும் கவலை இல்லை, உங்களை அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னா இன்னும் சண்டை போடுவாங்க. ஆனால் இது வந்து ஏதோ அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல வந்து அந்த சைடில் வந்திருக்கலாம், ஒரு வேளை வந்து எங்கேயாவது இவரை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம், ஒரு வேளை வண்டியில் வந்து இவர் வர்றதை பார்த்துட்டு அப்படி தான் நடந்தது. திட்டமிட்டு தாக்குதல் நடத்துகிற மாதிரி தெரியல, என் பார்வைக்கு தெரியல. இப்போ யதார்த்தமாக வந்திருக்காரு, அங்கே இவங்க வந்து அவர் வர்றதை வந்து காரில் இருந்து இவங்க போகும்போது பார்த்துருக்கலாம், எங்கே போகிறாருன்னு சொல்லி போய் பார்த்து கூட வந்து அவர் அங்கே டிஜிபி ஆஃபீஸ் வெளியில் நின்றுருக்காரு. அப்போ வந்து இவங்க வந்து போய் வண்டியை நிறுத்திட்டு அங்கே சண்டை நடந்துருக்கு. திட்டமிட்டு நடக்கிறதுனா அது வேறு மாதிரி நடக்கும், அந்த இடத்த சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி ஆளுங்கட்சிக்கும் சரி திருமாவளவனையும் சரி எல்லாரையும் விமர்சிச்சிருக்காரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதில் கூட குறைச்ச இருக்கும், அது வந்து நம்ம பொதுத்தலங்களில் அவங்கவுங்க பார்வைக்கு விட்டுருவோம், அதில் நான் எதுவும் சொல்ல. இப்போ இந்த ஒரு விஷயம் திமுகவுக்கும் ஒரு பேக் ஃபயர் ஆகிறது வாய்ப்பு இருக்கா? இல்லை, திமுக வந்து சார் நீங்கள் சொல்கிறீங்கன்றத நீங்கள் கேட்கறதால நான் சொல்கிறேன். கடந்த மாதிரி நிறைய ஊடகத்தில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நபர்களை, அது யூடியூபராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாரையுமே எடுத்துங்களேன், சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ்லேருந்து நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்களேன், நிறைய பேரை வந்து ஏன் காந்தராஜ் கூட அவங்க விட்டு வைக்கவே இல்லை. காந்தராஜ் அது திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்தவர், அவரே தான் இவங்க வந்து ரோகிணி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு தூக்கி அவர் மேலே ஒரு கேஸை போட்டாங்க. இவங்க யாரையும் விட்டு வச்ச மாதிரி இப்போ இவரையுமே யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு தானே சொல்லி. அதுதான், அது வந்து சார் இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய சில சித்து வேலைகள் இருக்குது. நான் சொல்கிறேனே, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, அருமையான கேள்வியாக சொல்கிறேன். இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக காட்டக்கூடாது. யாரை? பெரிய விளம்பரம் கிடச்சிடும். ஒரு கட்சி தலைவராக காட்டிங்கன்னா விளம்பரம் வந்துடும். அப்போ அவர் என்னவா காட்டணும்? சிறுமைப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவர் யூடியூபர் சொல்லுவேன். யூடியூபர்னால் கேவலமா? நான் கேட்குறேன். யூடியூபர் தான் எனக்கு கேட்டால் பெருமை. டிஜிட்டல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மீடியா சார். இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் வந்து பிரிண்ட் மீடியாலாம் இன்றைக்கி விழுந்துடுச்சு, இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட பலம் வாய்ந்தது கேட்டால் யூடியூப் தான். காரணம் என்னென்னா 4 ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது. 40 ஊடகங்கள் வந்து யூடியூப்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 40 யூடியூப்கள் வந்து அதிமுக சப்போர்ட்டாக செயல்படுது. எது பலம் நீங்கள் பார்த்தீங்க? இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்க்குறவங்க அதிகமாக வந்து யூடியூப் பார்க்குறவங்க அதிகமாக. அந்த 40 யூடியூப்பில் 20 யூடியூப்லையாவது ஏர்போர்ட் மூர்த்தி போய் பேசுவார். அந்த 40 யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவரே கேவலமாக சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. யார்? திருமாவளவன் சொல்லியிருப்பார். என்னன்னா யூடியூப்பில் ஒரு 1000 ரூபா வாங்கிக்கிட்டு பேசுகிறவங்க தானே அப்படின்னு அலட்சியமாக பேசுவார். யூடியூப்பில் வந்து 1000 ரூபா வாங்கிட்டு யூடியூப்பில் போய் வந்து பேசிட்டு கிடக்கிறானுங்க அப்படின்னு சொல்லுவார். கட்சிக்காரன்னு சொல்லுவார், யூடியூப்பில் போய் பேசிட்டு கிடக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூபும் அப்படி கிடையாது. இன்றைக்கி 40, எனக்கு தெரிஞ்சு 40 யூடியூப் வந்து இந்த 2 மாதத்துலேயே வந்து ஐடிவியில் போய் கனெக்ட் ஆகிருக்கு. என்னை கூப்பிட்டா நான் வந்து கையெழுத்து கும்பிட்டேன், என்னையும் கூப்பிட்டாங்க இந்த எலெக்ஷனுக்கு சப்போர்ட்டாக பேசணுன்றதுக்காக கூட்டம். நான் அந்த பக்கமும் போக மாட்டேன், இந்த பக்கமும் போக மாட்டேன். எனக்கு தோணுனதை பேசுவேன், எனக்கு சரிந்து பட்டதை நான் பேசுவேன். எனக்கு ஃப்ரீடம் பண்ணும் பேசுகிறதுக்கு. நான் எங்கே போய் கமிட் ஆனாலும் எனக்கு சிக்கலாயிடும், அதனால் நான் எங்கேயும் போகல. ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி தெரியும் இல்லையா, அவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுவார், ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசுவார், நாம் தமிழுக்கு சப்போர்ட்டாக பேசுவார். ஆனால் டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக பேசுவார். விசிகாவுக்கு டெட் அகேன்ஸ்டாக பேசுவார், ரொம்ப தாக்குதலோடு பேசுவார் விசிகா. அப்போ ஒரு சார்பு நிலை இருக்கிறதுனால இங்கே இந்த மாதிரியான பேச்சு. நம்ம நடுநிலையாக பேசுகிறோம், நியாயமாக பேசுகிறோம். அதுக்கே வந்து நான் மதுரையிலேருந்து வரேன், உன்னை வந்து கடப்பாறை விட்டு தொண்டையில் இறக்குறேன்றான். இது சொல்கிறான் சார். நீங்கள் வேறு ஏதோ போகிற பக்கம் சொல்கிற கிடைக்காதீங்க, உண்மை இது. ஸோ இவன் வரேன்றான், உன்னை பார்த்த இடத்துல செருப்பால் அடிப்பேன்றான். இன்னும் எவ்வளோ இருக்குது, அதுக்கெல்லாம் பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோம்.
கிடையாது. திருமாவர்கள் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, தொண்டர்களை கண்டிப்பாரா? இல்லை, ஜென்ரலாக அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் தலைவர். அவர் கண்டிக்கணும், என்ன செய்வார்னு பார்க்கலாம். நம்ம யூகமாக நம்ம சொன்னால், ஆனால் உண்மையிலே கண்டிக்கணும். இப்போ கட்சி தலைவர், ஆமாம், கட்சி தலைவராக வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். ஒரு மென்மையான ஒரு பண்பட்ட தலைவர் தான். பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை அவர் எப்படி அணுகிறாரு, ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தை அவர் எப்படி அணுகிறாருன்றதை பார்க்கலாம். அந்த வந்தவங்கெல்லாம் வந்து நிர்வாகி தானா, உண்மையிலேயே அவங்க என்ன பொறுப்பில் இருந்தாங்க? நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த இருக்க விசிக்காரா நெத்தில் எழுதா ஒட்டி இருக்கு. வந்தவங்க உண்மையிலே யார், அதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. இல்லை செட்டிங், ஏதாவது செட்டிங் மீன்ஸ்னா என்ன, வேறு யாராவது கூட வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆகாத கூட செட் பண்ணி அனுப்பியிருக்கலாம்ல. இந்த விசிக்காரனா அவங்க என்ன பகுதி செயலராக பொறுப்பாளராக என்னன்றது தெரியணும்ல. ஊடகங்கள் சொல்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அடுத்தடுத்த நிகழ்வு என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டு நன்றி சார்.